வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹானர்ஸ், ஹார்டிகல்ச்சர் மற்றும் பிடெக் கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று வந்து தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கணும். நேற்று ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். அவங்க கொடுத்த ஷெட்யூல் படி ரிலீஸ் ஆகிருக்கணும். ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற காரணமே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, நம்ம காலையிலேருந்து நேற்று வெயிட் பண்ணோம். காலையில் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணோம், மாலை 6 மணிக்கு வரும்னு வெயிட் பண்ணோம், அப்புறம் மதியம் 2 மணிக்கு வரும்னு வெயிட் பண்ணோம், அப்புறம் நைட் டைமில் வந்து மேபி ரிலீஸ் பண்ணலாம் 10-11 மணிக்குன்னு சொல்லி நம்ம நைட்டெல்லாம் வெயிட் பண்ணோம். பட் வந்து ரேங்க் லிஸ்ட் இன்னுமே ரிலீஸ் ஆகலை. ஏன் அப்படின்ற ரீசன் வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியாமலே இருந்தது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து 100% வந்து இதுதான் ரீசன் சொல்லி நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸே வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதே போல் அடுத்து வந்து எப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து இப்போ உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க, இந்த ஷெட்யூல் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நேற்று வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். இன்றைக்கி 7.5க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் இன்னுமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. அப்போ எப்போ வந்து 7.5க்கு வந்து கவுன்சிலிங், எப்போ வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ 7.5 சீட் அலாட்மெண்ட், அப்படியே எல்லா டேட்டும் வந்து மாறுதலுக்கு உள்ளாகும். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கல்வி செய்திகளை வந்து உடனுக்குடன் ஆன் டு டேட் அப் டு டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை வந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு நோட் ஃபார் சப்மிட்டிங் த ரீவேலிடேஷன் மார்க் ஷீட்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சர்க்குலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நம்ம மார்ச் மாதம் வந்து 12th எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, மார்க் வந்து முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லி இந்த ரீவேலிடேஷன் மறு மதிப்பீடு கூட்டல்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைனில் கவனிச்சிங்கன்னா தெரியும். 18/6/2026 இந்த டேட்டில் இருக்குங்களா, அன்று பிற்பகலில் வெளியிடப்படும் என்னது பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பட்டியல். தேர்வாளர்களான மதிப்பெண் பட்டியல் வந்து 18/6 நேற்று தான், நேற்று வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்து புது மார்க் ஷீட்ஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மார்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய மார்க் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். கட் ஆஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற ரேங்க் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேற்று ரேங்க் லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து 100% அஃபிஷியல் நியூஸு. காரணமும் இதுதான். ஓகேங்களா? நம்ம நேற்று வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோ நேற்று 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன சொன்னோம்னா, இது மாதிரி வந்து ஏதோ கட் ஆஃப் ரிலேட்டடாக அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா ரிலீஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா போன வருஷம் இதே போல் தான் எரக்டா 1 எரக்டா 2 ரிலீஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் மார்க்கை 5 மார்க் முன்ன பின்ன போட்டு பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ரெடி பண்ணி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த குளறுபடி இந்த வருஷம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால டிஎன்ஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மறு மதிப்பீடு கூட்டல் இருக்குங்களா, ரீவேலிடேஷன், இந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டைம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இதை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வரக்கூடிய மார்க்கெல்லாம் எடுத்து ஸோ திருப்பி இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இன்சிஸ்ட் பண்ணி புது ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம். அவங்க ஏற்கனவே ரெடி பண்ண ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி கரெக்டான மார்க்கோட எல்லாருக்கும் கரெக்டான கட் ஆஃப் மார்க்கு கரெக்டான ரேங்கை வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் அவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு இது மூலமா தெரியுது அப்படின்னா 100% கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் ரீசன். மாணவர்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நேற்று நம்மளுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து அதுக்கான ரீசன். இந்த ரீவேலிடேஷன் பண்ணது அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கை வந்து இவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து காரணம். ஓகே, இப்போ இப்படி பண்ணிட்டாங்களே, அப்புறமேட்டு எப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், இப்போ இது மாதிரி சொல்கிறீங்க, எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு வந்து அவங்க ஒரு 2 to 3 days வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நாளை மறுநாள் எடுத்துட்டா கூட மேபி நம்மளுக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம். 23, 24 வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால நம்மளுக்கு மேபி அந்த டேட்டில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 23, 24 கலந்து 25 அவ்வளோ டிலே பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். 25 வரைக்கும் போகாதுன்னு நம்புவோம். இல்லைன்னா நம்மளுக்கு 22ஆம் தேதி ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 21, 22 இந்த டேட்டில் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆயிரும். இல்லைனா 24, 25 இந்த டேட். 25 கண்டிப்பாக தாண்டாது. 24க்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் ரிலீஸ் ஆகிடும். 100% உறுதியாக வந்து ரிலீஸ் ஆகிடும் நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து இதெல்லாமே இப்படி தள்ளி வச்சுட்டாங்களே, இப்போ அவங்க கொடுத்த ஷெட்யூல் படி எதுவுமே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது.
இது மூலியமாகவே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரேங்க் லிஸ்ட் டேட்டே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி 7.5க்கு நடக்கணும். 7.5க்கான கவுன்சிலிங் இன்றைக்கி நடக்கவே இல்லை. அப்போ இந்த டேட் தள்ளி போகுது அப்படின்னா அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் தள்ளி போகும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தள்ளி போகும், சீட் அலாட்மெண்ட் தள்ளி போகும். அப்போ எல்லாமே தள்ளி போகும்போது அந்த ஷெட்யூல் வந்து இப்போ வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஷெட்யூல் ஆயிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட செயலிழந்த ஒரு ஷெட்யூல் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம இனிமேட்டு அந்த ஷெட்யூலை வந்து ஒரு டென்டேட்டிவாக வச்சுக்கலாம். அந்த டேட்னா அந்த டேட்லேருந்து ஒரு முன்ன பின்ன இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இது வச்சுக்கலாம் ஒழிய அதை இனிமேட் நம்மளால் வந்து அந்த ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நியூ ஷெட்யூல் வந்து மேபி ஒரு 2 or 3 டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பார்ப்போம். எல்லாமே பொறுத்திருந்து பார்த்தால்தான் நம்மளுக்கு எதுவுமே வந்து கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம டிஎன்ஏ வந்து காண்டாக்ட் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல. நேற்று நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நான் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்ம ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியல. அதனால் வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் கிடைக்கும். அதனால் நம்ம மேபி 21 to 22 இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே மாணவர்கள், மற்றும் அற்புதமான சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் எஸ்.எஸ். சூர்யா. நன்றி.